வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஆர் அதை பற்றி பார்த்தோம். அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பேஸ் ஆர்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது தவிர பேக்கேஜஸ் மூலமாகவும் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ ஆர்லேயும் இதுக்கு பல விதமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜான் ஸ்ட்ராஸ்ட்ரம் C++ உருவாக்குனவர். அவர் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த லூப்ஸ், இந்த மாதிரி நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வச்சு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமருக்கே அது கஷ்டம் கொடுக்கும் பின்னாடி. அது தவிர அதில் வரக்கூடிய பக்ஸை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெஸ்ஸி கோட் ஆஃபன் ஹைட்ஸ் பக்ஸ். அந்த ஆரில் இந்த மாதிரி லூப்ஸே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸில் பாதி வேலை பண்ணிவிடுவோம் நம்ம. அப்படியும் இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம லூப்ஸ் தேவைப்படும். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய லூப்ஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காக ஆரில் பல விதமான யுக்திகள் இருக்குது. இப்போ இன்றைக்கு வீடியோவில் நம்ம இந்த இஃப் எல்ஸ் இஃப் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதையே கொஞ்சம் மாற்றி சொல்லும்போது, அதாவது இஃப் கண்டிஷன் 1 அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் 1 ட்ரூவாக இல்லை, ஃபால்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எல்ஸ் இஃப், அதாவது கண்டிஷன் 2 அது ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுவார். சப்போஸ் அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 நடக்கும். அதுவும் ட்ரூ இல்லைன்னா அடுத்த கீவேர்டு போனால் எல்ஸ்ன்னு இருக்குது. எல்ஸ்னால் அப்போது கண்டிஷன்லாம் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போது இந்த சீரியல் நம்பர் 2ல் உள்ளது நம்ம பார்க்கும்போது கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஸ்டேட்மெண்ட் 3 நடக்கும். கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 நடக்கும். கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 நடக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்சிஃப்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகலாம். பட் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. அதனால் ஒரு சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்டு ஸ்விட்சுன்னு, அந்த ஸ்விட்ச் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இஃப் எல்ஸ் சொல்லலாம். அதாவது இஃப் கண்டிஷன், அதாவது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 1 நடக்கும், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 2 நடக்கும். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள். ஆக இஃப் யூஸ் பண்ணலாம், இஃப் எல்ஸையும் யூஸ் பண்ணலாம். இஃப் எல்ஸ் இஃப்னு போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு திருப்பி லாஸ்ட்டாக எல்ஸ் போட்டு பண்ணலாம். ஆக இந்த விதவிதமான காம்பினேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும் தேவைக்கேற்ற மாதிரி. கேஸ் 1 கேஸ் 2 2 கேஸ் வச்சுருக்கோம். முதல் கேஸில் சிம்பிள் இஃப் கிளாஸ். அப்போ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் க்ரீன் பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஃப்ளோ போயிடும். அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு க்ரீன் ஏரோ ஃபாலோ பண்ணி ஃபால்ஸில் கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். அதாவது இந்த எஸ் பிளாக்ஸில் உள்ளதெல்லாம் ஸ்கிப் ஆகிடும். இப்போ கேஸ் 2 எடுத்துக்கோங்க. அதில் இஃப் அண்ட் எல்ஸ் கிளாஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், முதல்ல இஃப் கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆனால் லெஃப்ட்டில் போயிடுவோம், ஆகலைன்னா ரைட்டில் வருவோம். ரைட்டில் இந்த ப்ளூ பிளாக் இருக்குது. அந்த ப்ளூ பிளாக்கில் எல்ஸ் கிளாஸ் இருக்குது. அப்போது அங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆனவுடனே அடுத்து ப்ரோக்ராம் ஃப்ளோவில் போயிடுவோம். ஆக கேஸ் 2ல் இஃப் அண்ட் எல்ஸ் இருந்ததுன்னா, அப்போ இஃப் இருந்தால் லெஃப்ட்டு, எல்ஸ் இல்லைன்னா ரைட். ஸோ 2 பிளாக். இன்னொரு இது வேரியேஷன் தான் நம்ம 3ஆவதாக பார்க்குறோம். அது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் லெஃப்ட் பிளாக்கு, இல்லைன்னா திருப்பி இன்னொரு கண்டிஷனல் பிளாக், அதுதான் எல்ஸ் இஃப். அந்த எல்ஸ் இஃபில் அகைன் ட்ரூவாக இருந்தால் லெஃப்ட்டு, ட்ரூ இல்லைன்னா ரைட். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபைனலாக நான் ஒரு ஸ்கொயர் தான் போட்டிருக்கேன். அங்கேயும் ஒரு கண்டிஷன் போட்டு இஃப் எல்ஸ்ன்னு போட்டு ட்ரையாங்கிளாக போடலாம், அல்லது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி எல்ஸ் பிளாக்காக போட்டு எல்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் ஜென்ரலாக ஃப்ளோ.
அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாயிடும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். முதல்ல அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ABCD 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் 10, 15, 20, 0 சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்த கமாண்ட் ப்ராம்ப்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இதில் A greater than B, B greater than A greater than C, அப்புறம் 2 into A less than C. இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கண்டிஷன்ஸ், பேசிக்கலி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதை கண்டிஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ A greater than Bன்னு நம்ம சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டு ஒரு லாஜிக்கல் வேல்யூவாக வரும். இந்த கண்டிஷனில் இப்போ A 10, B 15 அப்படின்னு வைக்கும்போது A greater than B அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள கண்டிஷன்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸு, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், அது மாதிரி 4 உங்களுக்கு ரிப்ளை கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்க்கு பதில், இஃப்க்கு பக்கத்தில் நாம் இந்த கண்டிஷனை போடுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்றதை பொறுத்து அந்த கண்டிஷனல் பிளாக்கை ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அதை நம்ம திருப்பி அசைன் பண்ணலாம். அதுதான் நீங்கள் இப்போ கடைசியாக பார்க்குறது. அதாவது இஃப் A greater than B 5 நம்ம எழுதியிருக்கோம். A greater than Bன்றதை ஒரு பராந்தசிஸில் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், A greater than Bன்றது ட்ரூவாக இருந்தால் 5ன்ற வேல்யூ இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கிடைக்கும். அந்த 5 கொண்டு போய் Dயில் போடுன்னு சொல்கிறோம். சப்போஸ் A greater than B ட்ரூவாக இல்லைன்னா அப்போ நல், அதாவது ஒன்றும் இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற அந்த ஒரு வேல்யூவை நம்ம Dயில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி இஃப் B greater than 5 இதே கொடுத்துருக்கோம். இப்போ B greater than Aன்றது ட்ரூ, அதனால உங்களுக்கு Dயில் 5 ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்து இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் இஃப் எல்ஸு ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கோம். இஃப் ஸ்பேஸ் இல்லாமல் எல்ஸ். அப்படி எழுதும்போது என்னாகும், ப்ராக்கெட்குள்ளே நம்ம 3 சிச்சுவேஷன் கொடுப்போம். முதல்ல கண்டிஷன் கொடுப்போம், அப்புறம் 2 ஆன்சர்ஸ் கொடுப்போம். இப்போ A greater than B ட்ரூவாக இருந்தால் 20, இல்லைன்னா 25. B greater than A ட்ரூவாக இருந்தால் 20, இல்லைன்னா 25. அந்த மாதிரி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். அப்படி இன்டர்பிரட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம Dயில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆக முதல்ல நம்ம A greater than Bன்னு சொல்லும்போது அது ஃபால்ஸ் ஆகிடுது, அதனால் 25 ஸ்டோர் ஆகும் Dயில். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸு B greater than A அது ட்ரூவாக இருக்கனால 20 ஸ்டோர் ஆகிடும் Dயில். ஆக நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் 100ன்னு எழுதியிருக்கேன். இந்த கண்டிஷன் எதுவானா இருக்கலாம். அது A greater than B இருக்கலாம், B greater than C இருக்கலாம், இல்லை நம்ம வேறு விதமான கண்டிஷன் நம்ம அங்கே எழுதலாம். இந்த கண்டிஷனை ஒர்க் அவுட் பண்ணோடனே ஒரு லாஜிக் கிடைக்கும், அது ட்ரூவா ஃபால்ஸான்னு. அதை வச்சு நம்ம 100 எக்ஸுக்கு அசைன் பண்ணுறதா இல்லை நல்ல அசைன் பண்ணுறதான்றதை ஆர் டிசைட் பண்ணும். ஓகே, இந்த பேக்ரவுண்டோட நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு செஷனுக்கு வேண்டிய கோடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடிட்டரில் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சீரியல் நம்பர் 4ல் இப்போது இங்கே கண்டிஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ட்ரூ அப்படின்னு ஒரு லாஜிக்கல் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ கண்டிஷன் ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் என்விரான்மெண்ட்டில் பார்க்கலாம். அதை கண்டிஷன் க்ரியேட் ஆகிருக்கு, அது வேல்யூ ட்ரூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் கண்டிஷன் 3 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஹோல் எக்ஸசைஸ் நம்ம செய்யும்போது 3 வில் கோ டு எக்ஸ். அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்னன்னு நம்ம கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். 3ன்னு கிடச்சிருது. இப்போ எக்ஸுக்கு நம்ம 100 அசைன் பண்ணுவோம். கண்டிஷனில் ஃபால்ஸ் அசைன் பண்ணுவோம். இப்போது அதே ஸ்டேட்மெண்ட்டு இஃப் கண்டிஷன் 3 இதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன, 3. இப்போ என்ன சொல்கிறோம், இஃப் கண்டிஷன் 3, ஆனால் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வந்து எக்ஸுக்கு அலாட் ஆகாது. சரி, ஏற்கனவே எக்ஸில் அலாட் ஆகிருக்குல்ல 3, அந்த 3 இருக்குமா, இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகும்போது 3 அலாட் ஆகுதுன்றது கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நடக்குது, ஃபெயிலியராக இருந்தால் நல் அலாட் ஆகும். அதனால் எக்ஸ்னுடைய வேல்யூ நல் ஆகிடும். அதான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறது. எக்ஸ்னுடைய வேல்யூ நல் ஆகிடுச்சு. ஏற்கனவே 3 இருந்தது, இப்போ நல் ஆகிடுச்சு.
இந்த மாதிரி நல்லுன்னு இல்லாமல் நாம் ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அந்த இடத்துல. அதாவது எக்ஸு இந்த கண்டிஷன் ஃபெயிலியர், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதில் ஃபால்ஸுன்ற வேல்யூ கிடச்சிதுன்னா அப்போது 3 இல்லை 4 அலாட் பண்ணுன்னு சொல்லலாம். அதுதான் எல்ஸுடைய ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் வேல்யூ கேட்டிங்கன்னா 4 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்ஸ் போட்டால் என்ன ஆகும், போடலைன்னா நல்ல அலாட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அடுத்து சீரியல் நம்பர் 19 உள்ள கோடு பார்க்கலாம். 19 பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது, நெஸ்டட் ஃபங்க்ஷன். இங்கே ரீட் லைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் இன்புட் இன்டிஜர் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து நம்ம கண்ட்ரோல் சி போட்டு கன்சோலில் இதை டைப் பண்ணி நாம் என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராம்ப்ட் வந்துடுது. இப்போ நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, இங்கே சப்போஸ் நம்ம 6ன்னு டைப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு 6ன்ற கேரக்டர் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஆக இந்த ரீட் லைனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை அது கேரக்டரை தான் எடுத்துக்குது. அப்போ அதை நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஆஸ் டாட் நியூமரிக். ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா ஆஸ் டாட் நியூமரிக் போட்டு அதுக்குள்ளே ரீட் லைன் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். இப்போ இன்புட் அண்ட் இன்டிஜர்னு கேட்குது. இதுக்கு வேல்யூ 7 கொடுப்போம். இந்த இடத்துல இங்கே கொடுக்க வேண்டாம், இங்கே கொடுக்கணும். 7 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுவோம். அப்போ 7 என்ட்ரு பண்ண பிறகு எக்ஸினுடைய வேல்யூஸ் இப்போ 7 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் 29லேருந்து 31 வரை. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 5, 7 இஸ் லெஸ் தேன் 5, அது ஃபால்ஸ். அதனால் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற இந்த கோடை எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் உள்ள தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் 5 இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்டர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் 5 வந்துருச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். அதாவது ஒரு காமன் மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னா டு புட் பிரேசஸ் அரவுண்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கர்லி பிரேஸ், இங்கே ஒரு கர்லி பிரேஸ் போட்டோன்னு வச்சுங்களேன். இந்த கர்லி பிரேஸ்க்கு அப்புறம் இமீடியட்டாக எல்ஸ் போடணும். எல்ஸை நெக்ஸ்ட் லைனில் போடக்கூடாது. இதுதான் பாயிண்ட்டு. இப்போ கர்லி பிரேசஸ் இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இதில் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 5 பிரிண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 போடுறோம், எல்ஸ் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கோம். இப்படி இருந்தாலும் ஓகே. அதாவது கர்லி பிரேஸ் இல்லாமல் பராந்தசிஸ் போட்டிருந்தாலும் பக்கத்தில் எல்ஸ் போட்டிருந்தாலும் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கும் இதே தான். உங்களுக்கு எக்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் 5 கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இந்த கோடு பாருங்கள், ஒரு எரர் வரும். அதுதான் இங்கே ஆர் ஸ்டுடியோவும் எரர்னு காட்டுது. அதாவது இதே கோடு தான், இந்த எல்ஸை அடுத்த லைனில் எழுதியிருக்கோம், இந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் எழுதாமல். அந்த மாதிரி எழுதணும்னு சொன்னால் அப்போ அது சின்டாக்ஸ் எரர் ஆகிடும். அதுதான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறது. காமன் மிஸ்டேக் நம்ம ஆரில் செய்கிறது இதுதான். ஓகே, எரர் அன்எக்ஸ்பெக்டட் எல்ஸ் இன் எல்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்ஸை இங்கே எழுதணும். அதுதான் விஷயம். இப்போ இதே கோடு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கர்லி பிரேஸஸை இங்கே போட்டுட்டு அந்த கர்லி பிரேஸ் பக்கத்துலேயே எல்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்பவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சின்டாக்ஸை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப் இந்த காம்பினேஷன் பார்ப்போம். இப்போ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 சே எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 பிரிண்ட் பண்ணு. இல்லைன்னா என்ன பண்ணணும், திருப்பி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 5 செக் பண்ணு. ஈக்குவல் டு 5 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் இதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன இருந்தது முதல்ல. இப்போது என்விரான்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தோம் 7. அப்போ 7 இருக்க பட்சத்தில் 7 லெஸ் தேன் 5 ஃபால்ஸ். அதனால் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5ன்றது வராது.
ஈக்குவல் டு 5 அதுவும் வராது. ஸோ எக்ஸ் இஸ் நாட் லெஸ் தென் 5 தான் வரும். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம எல்சிஃப் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு கீவேர்டு இருக்குது, அது இஃப் எல்ஸ். அது இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லாத. இந்த இஃப் எல்ஸில் என்னென்னா இதுக்குள்ளே 3 ஆர்குமெண்ட் கொடுப்போம். முதல் ஆர்குமெண்ட் கண்டிஷன், ரெண்டாவது ஆர்குமெண்ட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது, மூணாவது ஆர்குமெண்ட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. ஆக சமயத்தில் நம்ம இந்த இஃப் எல்ஸை ஒரே லைனில் கோடை எழுதக்கூடிய வசதி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இந்த கண்டிஷனும் சிம்பிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தனியாக இஃப் இது இல்லைன்னா எல்ஸ் இது அப்படின்னு தனியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இது எழுதிடுவோம். அப்போ எக்ஸ் இஸ் நாட் லெஸ் தென் 5 அது கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா எக்ஸ் வேல்யூ 7. ஓகே, இப்போது ஃபார் லூப்பு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது இது பார்ப்போம். இப்போ ஐ இன் 1:10 அப்படின்னு சொல்லும்போது ஐ வேல்யூ 1லேருந்து 10 வரையில் ஒவ்வொன்றா எடுத்து இந்த அதுக்கு கீழே இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் கீழே உள்ள பாடி அதை வந்து லூப்பில் வச்சுட்டு செய்யின்னு அர்த்தம். அதாவது ஃபார் ஐ லெஸ் தேன் ஐ இன் 1:10 போது முதல்ல வேல்யூ ஐ வேல்யூ 1 இருக்கும். அந்த 1:10 வெக்டரில் இருக்கா, இருக்குது. அதனால் பிரிண்ட் I², அப்போ 1², அப்போ 1² பிரிண்ட் ஆகும். திருப்பி இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு ஐ இந்த 1:10 இருக்கான்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐ வேல்யூவை I+1 இந்த ஃபார் லூப் தானாக ஆக்கிடும். நம்ம மற்ற லாங்குவேஜில் இங்கே ஒரு I++ன்னு இங்கே போட வேண்டி வரும், C++எல்லாம். இதில் அது தேவையில்லை. இந்த ஃபார் லூப் போட்டாலே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது 2 வந்து 1:10 இருக்கா, இருக்குது. அதனால இது 2² ஆகிடும். ஸோ 2² 4. அப்புறம் இது 3² 9. அந்த மாதிரி 1 4 9 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக இது 10ன்னு வரும்போது 1:10 10 இருக்கா, இருக்குது. அதனால இது 100 ஆகிடும். அப்புறம் இது 11 ஆகும். 11 ஆகும்போது 1:10 11 இருக்கா, இல்லை. அதனால் இந்த ஃபார் லூப்பு எண்ட் ஆகிடும். இதுதான் இந்த ஃபார் லூப்பினுடைய ஃபங்க்ஷன். நம்ம இதில் பார்க்கலாம், என்ட்ரி பண்ணி நமக்கு 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிருச்சு. இதே கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இப்போ ஃபார் சி இன் இங்கே கன்காட்டினேஷன் போட்டு 3 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஜான், ஜோன்ஸ், ஜெகநாதன். இந்த சீன்றது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. இதில் உள்ள ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் சி இன் சொல்லும்போது இந்த முதல் வேல்யூ இங்கே சிக்கு வரும். இந்த முதல் வேல்யூ என்ன, இப்போ ஜான். அப்போ இந்த ஜான் தான் இங்கே கிடைக்கும். ஸோ என்கார் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஜானில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ, 4. அப்போ 4 பிரிண்ட் ஆகும். அடுத்த சி இங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லைங்களா, இங்கே இன்க்ரிமெண்ட் கிடையாது. இங்கே இந்த அடுத்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ இதுக்குள்ளே போகும். அப்போ ஜோன்ஸ். அப்போ ஜோன்ஸ் இந்த கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்குது. அதுதான் இதுலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கோம், அதனால இது இருக்குது. ஸோ ஜோன்ஸு. அப்போ என்கார் ஜோன்ஸ்னு பார்த்தா அதில் 5 எழுத்து இருக்குது. அடுத்தது 4 4 6 9 எழுத்து இருக்குது. ஸோ இந்த ஜெகநாத்தில் போகும் சிக்குள்ளே. அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். ஸோ இப்படியும் நம்ம ஃபார் லூப்பை உபயோகப்படுத்தலாம். இதில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்த லைனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதனால ப்ளஸ் சிம்பிள் வருது. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ 4 5 9 3 வேல்யூ கிடைக்குது. அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த 3 ஸ்ட்ரிங்ஸ். இப்போ அடுத்து வைல்லாம் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ இந்த செஷனில் நம்ம இஃப் எல்ஸு அப்புறம் இஃப் எல்சிஃப் அந்த மாதிரி கண்டினியூஸாக பார்க்குறது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம்.